வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமி கண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளித்துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதார் கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக் கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நர லோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நர லோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையான பேச்சுகள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.